Hi, hi future millionaires. Good evening. Welcome to today's நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ நம்மளோட இன்னைக்கு வந்து ராஜா ப்ரோவும் சேது ப்ரோவும் நம்மளோட கனெக்ட் ஆயிருக்காங்க. குட் ஈவினிங் பிரதர்ஸ். குட் ஈவினிங் ப்ரோ. சரி, இன்னைக்கு எப்படி போச்சு ப்ரோ? மார்க்கெட்டு எப்படி இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் காலையிலேருந்தே பெரிய பிரேக் அவுட் தான் கீழே. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வழக்கம் போல் எப்போவுமே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கும்போது க்ளீனாக தெரிஞ்சுது. ஸோ ம், பேங்க் நிஃப்டி ம், நேற்று இந்த ஹையர் லோ மார்க் பண்ணியிருந்தோம், அது வீக்னஸ் இது கீழே. ஸோ அதுக்கு மாதிரி ம், அதுவும் வந்து பெருசாக ஃபால் ஆச்சு. ஸோ ம், ரீசனாக பார்த்தோன்னா இங்கே வந்து நமக்கு தெரிஞ்சுது. எடுத்தோன்னே காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நின்றுட்டு சைட்வைஸாக இருந்தது. ஸோ அப்போ வந்து ம். பார்த்தோம்னா நமக்கு வந்து புட் அடிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஹெவியாக அன்வைண்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபால் வந்து அது பெரிய ஃபால் இருந்தது. மறுபடியும் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. ம், ம், ம். ஓகே. இன்ட்ரோடைய சார்ட்டு, நிஃப்டியோட சார்ட்டு. ஓகே. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆனதே டேஸ் லோ கீழே தான் ஓப்பனே ஆச்சு இல்லை? ஆமாம் ஆமாம். என்ன 15 மினிட்ஸ் சார்ட் அது என்ன 1 ஹவர் சார்ட்டு, இது 15 மினிட்ஸ். ஆ, ஓகே. ஸோ காலையில் ஓப்பனே வந்து லோக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு, பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரசரன்னு தான் 25,000 கீழே உடைச்ச உடனே எக்ஸ்ட்ராடினரியாக வந்துச்சு ஃபாலு. பட் ஆனால் அதான் கடைசியாக ஒரு சின்ன புல் பேக். ஆமாம். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லாமல் இந்த சின்ன புல் பேக், இந்த சின்ன புல் பேக்குமே பார்த்தீங்கன்னா 960 கீழே, இங்கே நைன் நைன் 920. ஃபார்ட்டியில். ஆமாம், 920 920 எக்ஸாக்டாக. 920 280. ஸோ கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் புல் பேக்குன்னு வச்சுக்கலாம். ஆமாம். ஓகே. இப்போ இதுல இருந்து என்ன என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் ட்ரேடர்ஸ்? நம்ம லோவர் லோ போயிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த. நாளைக்கு என்னன்னா நமக்கு இங்கே ஒரு இருக்குது, இங்கே வந்து பக்கத்தில் இருக்குது. இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா போதும், இந்த இது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு ம், அடிஷ்னலாக டேட்டாவாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா 25ஓட அடிஷன் வந்து நல்லாயிருக்கு. ம், ம். ஓகே. ஸோ இது கரண்ட் மந்த்துக்கு ஃபெப்புக்கு பார்த்தாலும், ஃபெப்ரவரி மந்த்லிக்கு பார்த்தாலும் 25ஓட அடிஷன் வந்து நல்லாயிருக்கு. ஓகே, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கால் ரைட்டிங்னு பார்த்தா இங்கே வந்து 25,500 தான் இருக்குது. ம், ம். ஸோ ஸோ ஒரு இது ரேஞ்சா வரைக்கும் வந்து இப்போ பஃபர் பீரியட் 25. பஃபர் இருக்குது இது வரைக்கும். ஸோ அப்புறம் புது ரேஞ்சுன்றது வந்து 25லேருந்து 25,500ன்றது ஆமாம். ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கணும். ஃபர்தராக 25 பிரேக் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல க்ளோஸராக அடிஷன் வந்தால் மட்டும்தான் இந்த 25 வந்து கீழே பிரேக் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இல்லைன்னா ஃப்ரெஷ் ரேஞ்ச் வந்து இப்படி எடுத்துக்கலாம், 25லேருந்து அதான் இங்கே 25,500. 25,500 வந்து சீலிங்காக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு சார்ட்டாக பார்த்தோன்னா இங்கே வந்து 25,300 ஒரு ஸ்விங் இருக்குது. அதே மாதிரி 25,469 இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆனால இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் இப்போ. ஓகே. இப்போ இதுக்குள்ள ஆசிலேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கரெக்டா ஆமாம் ஒன்றும் இருந்ததுன்னா ஆமாம். இந்த ரேஞ்சு கிளீனா ஆ உடையணும். இதில் ஜோனாக பார்த்தோம்னா இது வரைக்கும் பஃபர் இருக்குது. கரெக்டாக அது பார்த்திங்கன்னா 25,496 வருது. ம், ம், ம். ஓகே. இந்த பக்கம் ஒரு 20 பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு 20 பாயிண்ட்ன்ற மாதிரி ஆமாம் இருக்கு கொஸ்டின் ஆமாம் டேட்டா பாயிண்ட்ல இருந்து. ஆமாம். ஓகே. நாளைக்கு வந்து இந்த இந்த லோ வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா போதும், இந்த ஸ்விங் லோ. அந்த லோவேவா? ஏன்னா அது இது ஜஸ்ட் ஒரு புல் பேக் தானே அந்த லோ. ஜஸ்ட்டு புல் பேக் தான். இது நின்றுச்சுன்னா போதும், நின்று இது தாண்டிச்சுன்னா போதும். இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அப்படின்னா ஃப்ரெஷ் லாங் எடுக்கலாமா? இல்லை, ஃப்ரெஷ் லாங் எடுக்க முடியாது. கரெக்டா? ரெஸ்ட்லாம் எடுக்கும்போது நமக்கு நான் டைரெக்ஷனலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஐயா வந்து மேஜராக நோட் பண்ணிக்கணும் எல்லாரும். கரெக்டா? ஆமாம். இன்றைக்கி ஹைனா கரெக்டு. அந்த 280 290 ஒன். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சிமிலர் பேட்டர்ன் தான். இந்த பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பக்கா ஃபாலு. ம் இவ்வளோ நாள் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி அதான் இப்போ ஸ்டாக். கரெக்டு. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையரில் வந்து ஒரு பிரேக் ஆச்சு. ம், ஸோ ம், ம். அதுலேருந்து கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ் நான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ம், 1000 பாயிண்ட்ஸ் ம். வந்திருக்கு. ஓகே. ஆனால் பேங்க் நிஃப்டி பயங்கர ஸ்விங்கு நிஃப்டியோட இல்லை? ஆமாம் ஆமாம். கீழே போச்சு, அது ஒரேடியாக அந்த டே ஃபுல்லாக கவரும் ஆச்சு, திரும்பியும் வந்து நடுவில் வந்து நின்றுச்சு. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது சார்ட்டாக பார்த்தா இன்னும் பெருசாக இல்லை இல்லை? ஆமாம். நிஃப்டி தான் கொஞ்சம் அந்த செல்லிங் ஸ்டால் ஆகிற மாதிரி இருக்கு. பேங்க் நிஃப்டியை பேங்க் பொறுத்த நிஃப்டி வந்து வரைக்கும் இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் க்ளோஸ் இருக்குது. மல்டிபிள் க்ளோஸ் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோ வச்சிருக்குல்ல ஸ்விங் லோ பொறுத்த வரைக்கும். கரெக்டாக? ஆமாம்.
ம், ம், அதான் இந்த லோ நிற்கணும், பேங்க் நிஃப்டிக்கும் இந்த லோ நிற்கணும், நிஃப்டிக்கும் இந்த லோ நிற்கணும். ம், 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 ம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அப்போ ஒருவேளை ஃபால் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கரெக்டாக ஏன்னா குஷனாக ம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து இன்னும் தூரமாக இருக்கு ம் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்போ. ஆமாம். ம், 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 ம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இப்போ நியூஸ் ஃப்ளோவில் எப்படி ப்ரோ எதனா இருக்கா அடுத்த நியூஸ் ஃப்ளோ? என்ன டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் ஃப்ளோ நியூஸ் இருந்துகிட்டே ஃப்ளோ இருக்குமா? அதான் ஜி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நைட்டு தான் பேசுகிறாரு. அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஆமாம், வேர்ல்டு பேசுகிறாரா? எக்கனாமிக் ஃபோரமில் வந்து பேசுகிறாரு. ஆமாம். ஓகே, ஓகே. ஏதாவது ஒன்று சொல்லி வைக்காம இருந்தா சரி. கண்டிப்பாக தான் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு தான் தெரியல. ஏதோ ஒன்று சொல்லுவாரு. இந்த ஆனா என்ன சொல்லுவாரு தெரியல. நார்வேக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவங்க நேட்டோவில் இருக்காங்க இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து என்னென்ன ரிப்ளை பண்ண ஜெனரலாக நோபல் ப்ரைஸ் வந்து அங்கே தானே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க தானே ஆமா. கொடுக்குறாங்க. அது ஸோ ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சேட்டை பண்ணார்ல. எனக்கு நோபல் இல்லை, பிரைஸ் அப்போ தரல. வந்து கேட்டார், நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கும் வேணும், நான் 8 வாரம் வந்து நிறுத்தியிருக்கேன் ஆ, ஆமா. அப்படின்னு இவரே கிரியேட் கேட்டார். பண்ணுவாரு, இவரே நிறுத்துவாரு. ஆமாம். இப்போ என்ன பண்ணிக்காருன்னா, நீ என்ன பண்ணாலும் நீ எனக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்க போகிறதில்ல, அதனால் உன்னை நான் எதுக்கு மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒயிட் ஹவுஸ்லேருந்தே லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஓ, அஃபிஷியல் லெட்டராகவே. ஆஃபீஷியலாவே போட்டாரா? ம் சரி, சரி. ரொம்ப சேட்டை பிடிச்சவனா இருப்பாரு போல நம்ம ட்ரம்ப். ம் ம் ஓகே. குளோபல் மார்க்கெட்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? அதுவும் இதான் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கா? எல்லாமே இல்ல நெகட்டிவாக தான் இருக்குது, நெகட்டிவில் தான் இருக்குது. 1% வரைக்கும் 1%, 1.5% வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. ஓ, பரவாயில்ல. அப்ப நிஃப்டி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த ஃபால் வந்து ஓரளவுக்கு ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா? ம் அதுவும் பேங்க் நிஃப்டியும் 1%. ஆனா மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசி 2 நாளா ரொம்ப ஹெவி ம் ஹெவி டிராப்ல. ஃபால் தான். ஆமாம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் மோர் தென் 1% நினைக்கிறேன். ம் கரெக்ட் தான். ஆமாம். ஓவராலாக ம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனர்லாம் வந்து எடுத்தது. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து RSI 30 அடிச்சிருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஓ, ஓகே, ஓகே, ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கா இருக்க பட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக ஆட் பண்ணலாம். கரெக்டா? கரெக்டு. ஆமாம். அக்யூமுலேஷன் பர்பஸ்க்காக அதை ஆட் பண்ணலாம். ட்ரேடிங்கா பார்த்துக்க கரெக்டு. கூடாது. ஆமாம் ஆமாம். ம், 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 ம். ஓகே, ஓகே. இல்லை நான் கூட இன்னைக்கு கரெக்டாக 25,000 தொடும்போது தான் நிஃப்டி பீஸ் சும்மா கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன். ஓகே. ஆனால் அதான் நான் இன்னும் போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அதுக்குள்ளே பவுன்ஸ் வந்து நின்றுச்சு. ம் ஏன்னா நான் நேற்று நம்ம பேசணும் நிஃப்டி பீஸ் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலான்னு. யாரோ ம் வாங்கினாங்களான்னு ஆமாம். தெரில. ம் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஓகே. பார்ப்போம் அடுத்தது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த நிஃப்டி பீஸ் சார்ட்டையும் காட்டுங்க ப்ரோ. டெய்லி சார்ட்டு வச்சிருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் ஜி, இருக்கும். எனக்கு ஒரு டவுட் ஜி. இப்போ ம், நீங்க வந்து நிஃப்டி வந்து 25,000 நான் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ ம், ஒருத்தர் ஒரு 1 lakh கேபிட்டல் வச்சிருக்கிறாரு, ஏற்கனவே வந்து அவர் நிஃப்டி பீச்ல பண்ணியிருக்காரு, ஒரு கால் வருது அப்படின்னா ம். அவரோட 1 lakhல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து அமௌண்ட்டோ இல்ல ஒரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் சொல்லுங்க, எவ்வளவு வந்து இப்போ இந்த டைம்ல ஆட் பண்ணலாம்? இல்லை ஜி, 1 lakhக்கு மேலே திரும்பி போடுவார்னா 1 lakhம் ஆட் பண்ணலாம். அது என்ன பர்பஸ்ன்னு பார்க்கணும். நான் வந்து லாங் டேர்ம் அக்யூமுலேஷன், ஏன்னா நான் வாங்குவேன், நான் கொஞ்சமாக வாங்குவேன், ப்ளஸ் பண்ணிப்பேன், திரும்பி ஏதாவது ஃபால் வந்தால் வாங்குவேன், இல்லைன்னா விட்டுருவேன். அவர் ட்ரேடிங்காக அதை பார்க்குறாருன்னா கஷ்டம். ட்ரேடிங்காக இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் ஆகும்போது வாங்குறது பெட்ரு. அக்யூமுலேஷன் தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ராஜபுரோ சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்குங்களா? நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்கெயின் மாதிரி கொஞ்சமாக வாங்குறதுன்னா இந்த மாதிரி இடத்துல வாங்கலாம். டெய்லியில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி பீஸோட டெய்லி சார்ட் வச்சிருக்காரா? அது RSI வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு கீழே கூல் ஆஃப் ஆயிருக்கு. சரியா? ஓகே. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே லோவர் லோவும் இருக்கா முன்னாடி ஒரு இடத்துல டெய்லி சார்ட்லயே. ஆமா. ம். அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த இடம் வரும்போது லைட்டாக வாங்கினேன், கொஞ்சோண்டு வாங்கினேன். சரி, என்னன்னா இப்போ இது வந்து பாட்டமா இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒன்ஸ் இந்த லோ ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரோ அந்த பழைய சார்ட்லாம் கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஒரு லோவரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? அது இங்கே செப்டம்பர் கிட்ட ஒரு லோ வந்திருக்குல்ல. ஆமா. இல்லை, இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஆமாம். நம்ம சும்மா மார்க் பண்ணி காமிக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். அது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இன்னும் கீழே தான் போச்சுல்ல. ம் செப்டம்பர்ல ஒரு இடம், நவம்பர்ல ஒரு இடம் மார்க் பண்ணியிருக்காருல்ல. ஆமா. நீங்க அங்க போய் மொத்தத்தையும் வாங்குற மாதிரி இருந்தா செட் ஆகாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜென்ரலா என்ன பண்ணலாம், மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க 2 விஷயமா பண்ணலாம். ஒண்ணு எஸ்ஐபி போடுவாங்க, இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா எஸ்ஐபி போடுற அமௌண்ட்டை எப்பவுமே ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டா கூட வச்சுக்கலாம். லிக்விட் பீஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே.
சரியா? எப்போ இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ மட்டும் நவுத்தலாம். ஒருவேளை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான ரிட்டர்ன்ஸ் ஆச்சும் லிக்விட் பீஸ்ல கிடைச்சிரும். ஓகே ப்ரோ. சரி, அந்த மாதிரி இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா இருக்கும். நீங்க மொத்தமா ஒன் டைம் எப்பவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ம். ஓகே ப்ரோ. ஸோ அப்போ இந்த நிஃப்டி பீஸ் இதான் இன்னொரு லோ வந்தாலும் சந்தோஷம் தான் அக்யூமுலேட் பண்றதுக்கு. பட் என்னன்னு தெரியல. இந்த வருஷத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்காது. ஆமாம், மார்ச்சுக்கு அப்புறம் இப்போ கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 9 மாசம் கழிச்சு இப்பதான் அந்த சிக்னலா வந்திருக்கு இல்ல? ஆமாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த காமிச்ச லிஸ்ட்டும் இப்போ ப்ரோ ஒரு லிஸ்ட்டு காமிச்சார் பார்த்தீங்களா கைஸ், அந்த லிஸ்ட்டுமே அதே மாதிரி தான். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸு டெய்லியில் RSI 30 வந்து தொட்டிருக்கிறதுனால நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்கேஸ் அது நல்ல ஸ்டாக்காக இருக்குது, நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணீங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதையும் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணி உங்களோட செக்லிஸ்ட் படி பார்த்து கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்க, பல்காக வாங்காதீங்க ஒரே டைமில். ஓகே ப்ரோ. அடுத்தது ப்ரோ வேற. ஸோ நேற்று கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் வந்து நம்ம அந்த டைப்பில் வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்பசி ஆஃபீஸ் பார்க்கு, மைண்ட் ஸ்பேஸு, அப்புறம் ப்ரூக் ஃபீல்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பிரபலமான சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு தடவை நிறைய பிஜி இன்வைட் வந்து வாங்க சொல்லி அது ப்ரைஸு கிட்டத்தட்ட 30-40% அப்புறம் இறங்கிடுச்சு கீழே. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்டாக்னாவே கொஞ்சம் பயம். ஸோ ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து நீங்கள் பிளெட்ஜ் எதுவும் கிடைக்காது. வெறும் டிவிடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இதை வந்து நம்ம வாங்க முடியும். ஓகே, அதாவது ரியல் எஸ்டேட்ல இப்படி எடுத்துக்கலாமா? ரியல் எஸ்டேட்னாலே பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஒரு இடம் வாங்க போறோம்னா 30 லட்சம் 40 லட்சம் இல்லை 15 லட்சம்ன்ற மாதிரி தேவைப்படும். கரெக்டா? இது வந்து அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண போறவங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். லோவர் டினாமினேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டா? ஏன்னா இப்போ இந்த எம்பசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஆஃபீஸ் கட்டி இந்த ரெண்டலுக்கு விடுறது, அதை மெயின்டைன் பண்ணி அது வர்றது. எம்பசியும் அதே மாதிரி தான். சென்னையில் இருக்கவங்களுக்கு நிறைய தெரியும், அந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க் நிறைய பார்த்துருப்பாங்க நிறைய இடத்துல. ஸோ அது வழியா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு பார்ட்டா வந்துடும். அதுக்கு வந்து சின்ன டினாமினேஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அதுதான் இதோட மேஜர் இது. ஆமாம் ஆமாம். போர்ட்ஃபோலியோல ரியல் எஸ்டேட் இருக்கும். பட் இப்போதைக்கு அது பிளட்ஜிங் வந்து ப்ரொவைட் பண்றது இல்லைல்ல. ரீசெண்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எல்லாமே. கரெக்ட். ஆமா. ஸோ அதனால ட்ரேட் பண்றவங்க வந்து இந்த எம்பசியும் மைண்ட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸாகவே நல்லா அப்ரிஷியேட் ஆச்சு. ப்ளஸ் வந்து டிவிடெண்டும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்து கொடுத்துருக்கு ஸ்டாக்கு. ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் வந்து மந்த் ஆன் மந்த் கொடுக்குறாங்களா? எப்படி டிவிடெண்ட் இது? எவ்ரி குவார்ட்டர் வரும். ஓகே, எவ்ரி குவார்ட்டர் அவங்களோட சர்ப்ளஸ் வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. நியர்லி வந்து 6 rupees வந்து கொடுத்துட்றாங்க. ஓ, அந்த இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இல்லாமல் தனி டிவிடெண்ட் வேறு இருக்குன்றீங்க. நல்ல டிவிடெண்ட். ஆமாம். ஓகே. ஸோ அப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேஃபாக வந்து மாற்றா சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் இருக்குது இதில். ரியல் எஸ்டேட்டுக்கு மாற்றுன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம ஒரு இடம் வாங்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன போர்ஷன் இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு மெயின் ஏரியாவில் வாங்கி கடை கட்டி விற்று விட போகிறேன்றதுக்கு பதில் இதை பண்ணிக்கலாம். கரெக்டாக? இதை பண்ணிக்கலாம். ஆமாம், நல்ல டிவிடெண்ட் டீல் வரும். ஏன்னா ட்ரேடர்ஸுக்கு வந்து இது என்னென்னா, ட்ரேடர்ஸுக்கு வந்து இதில் வந்து பிளட்ஜ் வேல்யூ கிடையாது. அதனால் ட்ரேடர்ஸாக பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பண்ணலாம். அதே மாதிரி உடனே அவசரப்பட்டு வாங்கணும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தடையும் டிவிடெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு கொஞ்சம் இறங்கும். அந்த டைமில் கூட நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டிவிடெண்ட் ஈக்குவலண்ட்டாக கேஷ் ப்ரைஸாக இறங்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டிவிடெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. இங்கே டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிவிடெண்ட் கொடுக்கும்போது இங்கே இறங்கியிருக்கு. ஜென்ரலாக ஈக்குவிட்டி டிவிடெண்ட் கொடுத்தா கொஞ்சம் இறங்கும் இல்லையா, ப்ரைஸ் கரெக்டாகும். ஓகே ஓகே, அந்த மாதிரி டைமில் கூட வாங்கிக்கலாம். ஆமாம். ஓகே 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 ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டி கிரிட்டும் பவர் கிரிட்டும் வந்து பார்த்திங்கன்னா
இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இவங்க தான் வந்து இந்த மாதிரி லிஸ்டிங் ஆச்சு. ம் ஸோ ம் அதில் இண்டி கிரிட் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸாக ப்ரைஸாகவும் அப்ரிஷியேட் ஆகிருக்கு, டிவிடெண்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ம் பவர் கிரிட் வந்து பார்த்திங்கன்னா 130 140 வரைக்கும் போச்சு, இப்போ மறுபடியும் வந்து 90 ரூபாய்க்கு வந்துருச்சு ப்ரைஸு. ஸோ இதில் வந்து ம். டிவிடெண்ட் வந்தாலும் ப்ரைஸ் வந்து டெப்ரிஷியேட் ஆகி கொஞ்சம் வந்து இறங்கிடுச்சு. இப்போ ஸோ சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து இதை வந்து எப்படி பார்க்கறது, எப்படி அனலைஸ் பண்றது? இதை ப்ரைஸா பார்க்கறதா இல்ல உள்ள ஃபண்டமெண்டலா பார்க்கறதா? இல்லை, பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸி தான் அதில். ம். இல்ல அந்த 140ல இருந்து 90 வந்துச்சுன்னு சொன்னீங்களா, அதுக்கு ரீசனா அதான் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரொமோட்டர் ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருந்தது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வ்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு இஷ்யூ இருக்குது இதில். இதை வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. ரீசன் என்னென்னா ரிசர்வ்ஸ்லேருந்து பேமெண்ட் பண்ணுறாங்களா, டிவிடெண்டாக கொடுக்குறாங்களான்னு தெரில. ஸோ இவங்களுக்கு ஓகே. என்ன காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ அதனால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஓகே ஓகே. பவர் கிரிட் வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்னென்ன இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அது வந்து ஃபெயிலியர் இல்லாமல் எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் ஆகுது, அதுதான் வந்து இவங்களோட கேபிஐ. ஓகே ஓகே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, எத்தனை இது பண்ணுறோம், எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது, ஸோ புது ப்ராஜெக்ட் எத்தனை போயிட்டுருக்கு. ஸோ இதில் மெயின் வந்து இதுதான் இப்போ காமிக்கிறேன். ஸோ எத்தனை நாள் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்கள் கீ இண்டிகேட்டர். ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ ட்ரஸ்ட்னால எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருதோ அதில் வந்து 80 to 90% அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். மேஜர் பார்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். ஆமாம் ஆமாம். ஸோ ஆனுவல் டிஸ்ட்ரிபியூஷனாக 6% வரைக்கும் கொடுக்குறாங்க இது பார்த்தா. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஒரு பாட்டு, டிவிடெண்ட் ஒரு பாட்டு, ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து வரும். ஓகே. ஸோ அதனால தான் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்குது. ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணால் இதுவும் கம்மியாகும். ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி, சூப்பர். ஓகே, இதுக்கப்புறம் ப்ரோ வேறு இதுலேயே வந்து இதோட ஸோ இதில் வந்து என்னென்ன கன்சிடர் பண்ணலாம், எப்படி இருந்தால் அதை வந்து வாங்கலாம். இப்போ ஜென்ரலாக இது ஹோல்ட் பண்ணுறவங்க 3 to 7 இயர்ஸ்ன்ற மாதிரி இருந்தால் இது வாங்கணுமா? ஆமாம், அப்போ தான் ஃப்ளக்சுவேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, புரியுது புரியுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்விட்டுக்கும் ஆர்இஐடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது. இன்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் இதெல்லாம் வந்து வருது. ஓகே ஓகே ப்ரோ. அடுத்தது வேற இது ரெகுலர் இது. ஸோ ஜென்ரலாக ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஆமாம். ஓகே. டிவி வால்யூம் ஏதோ வருது. அடுத்தது ப்ரோ வேற டிவி வால்யூம் வருது பாருங்க. எப்போ ஒரு 5 நிமிஷம் குண்டா ஊட்டா முறையாம்பா. ஸோ அடுத்தது நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நம்ம வீவர் வந்து ஒருத்தர் வந்து மல்டிஸ்டேக் ஓஏ சார்ட் பார்த்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து கங்க்ராட்ஸ். ஓ சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸ்ரீனிதா. ஸோ அவர் வந்து அதே மாதிரி கேட்டிருக்காரு, சார்ட் வந்து ஜிக்ஸாக் சார்ட் வேணும்னு கேட்டிருந்தாரு. இப்போ ஜிக்ஸாக் சார்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் டைம் ஸ்லாட் வாங்கிக்கிங்க. இதுக்கு என்ன ப்ரோ
டெஸ்க்டாப்ல இருக்கணும், எனி டெஸ்க் இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் ஏதோ சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் ஷேர், நம்ம ரிமோட் ஷேரிங் சாஃப்ட்வேர் இருந்தால் போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் பண்ணி கொடுத்துடலாம், ரைட்டா? ஆமாம், ஆமாம். ஓகே. ஸோ கைஸ், இந்த அது வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ உங்கள் 2 பேரோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிஸ்டத்தோடு இருக்கணும், அந்த எனி டெஸ்க் ஷேரிங்கோட இருந்தீங்கன்னா ராஜாபுரம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்விங் இண்டிகேட்டரையுமே செட்டப் பண்ணி கொடுத்துருவாரு. ம். ஓகே. அடுத்தது ப்ரோ, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வேறு சொல்ல போகிறோம். இவர் தான் வந்து இதுவும் இன்வீட் பற்றி கேட்டிருந்தார். இதே ஓகே இவர் தான் கேட்டிருந்தார். ஓகே ஓகே சரி சரி ஓகே. இப்போ இன்னைக்கு அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இன்னைக்கு தான் லாஸ்ட் இல்லை ப்ரோ? இன்னையோட இன்றைக்கி வந்து முடியும். இன்றைக்கி நைட்டு வந்து தெரியும். எதா அப்டேட், பாசிட்டிவ் அப்டேட்? மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும், ஏன்னா அது ஒரு கலெக்டிவ் மீட்டிங்ன்ற மாதிரி இருந்தால அங்கே போய் பெருசாக அக்ரெசிவாக இருக்க சான்ஸ் இல்லை. ஒன்று நல்ல நியூட்ரலாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது பாசிட்டிவ்ஸ் வரலாம். கரெக்டாக. ஆமாம், ஏன்னா ஆமாம். ஏன்னா நேற்று கூட யூரோப் ரிலேட்டடாக வந்து இந்தியாவை பற்றி கொஞ்சம் நல்லா பேசின மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஆமாம். ஏதோ நம்ம அந்த டர்வாஸ்லேருந்து நேராக வந்து இந்தியா கிட்ட பேசி மதர் ஆஃப் த டீல் பண்ண போகிறேன். மதர் ஆஃப் ஆல் த டீல்னு சொன்னாங்க. சரி, இப்போ அது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அது வரும், கரெக்டா? கரெக்டாக, ஆமாம். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் நல்லா கரெக்டாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல அக்யூமுலேஷனுக்கு ஒரு நல்ல பேஸ் இந்த ஜோன்னு. ஆமாம், ஆமாம். இப்போ இந்த இடம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக இங்கே ஒரு இடம் பார்த்தோம். ஸோ அதே ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஒரு பெரிய டிப்புக்கு அப்புறம் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஹை தாண்டிச்சுன்னா இங்கே ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம வந்து 25,900 மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து 25,300, அப்புறம் 25,500. ஓகே ஓகே. இல்லை, ஒரு புல் பேக் வரட்டும் ப்ரோ, ரொம்ப நாளாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு சைடாகவே போகுது. வந்தா நல்லது தான். மந்த் எண்டு வேறு இருக்குது. ஆனால் தான் எப்போவுமே மந்த் எண்டு எக்ஸ்பைரிக்கு எந்த டைரக்ஷன் போதோ அந்த டைரக்ஷன்லேயே போயிடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் புல் பேக் வந்தால் நல்லது தான்ன்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். ஜி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல, இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனுக்குள்ள பர்சன்டேஜும், ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ளதும், ஸோ அதோட பர்சன்டேஜ் லெவல் எவ்வளோ இருக்கும் மார்க்கெட்ல? இப்போ இது வந்து நாங்கள் வந்து கிராஷா எடுத்துக்கணுமா, இல்லை கரெக்ஷன் எடுத்துக்கணுமா, இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கணுமான்னு என்ன மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதான் உங்க கொஸ்டின் கிட்ட வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டெய்லி சார்ட்ல 200 SMAO இல்லை DMA வச்சுங்க டெய்லி சார்ட்ல, சரியா? அதுக்கு கீழே போனாதான் வந்து இந்த பியர் மார்க்கெட்டுன்றதே ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரலாவே அக்ரெசிவா, சரியா? மிச்சபடி நீங்க வந்து இந்த ஸ்விங்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இப்போ ப்ரோ, இப்போ நிஃப்டி சார்ட்டு வந்து 200 SMA சும்மா போட்டு பிளாட் பண்ணி காட்டுங்க ப்ரோ டெய்லி சார்ட்ல. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓவராலா 20% மார்க்கெட் இறங்கினா அது வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு யாரோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஜென்ரல் கோர்ஸ் தி கரெக்ஷன், அதாவது கிராஷ்னா 20%க்கு மேலே போனதான் கிராஷ், இது வரைக்கும் கரெக்ஷன் தான் சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக என்னன்னா, கரெக்ஷனுன்றதுலாம் அது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான். நீங்கள் ட்ரேடிங்காக பார்க்குறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்களான்றதான் பார்க்கணும். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா ஒரு இஎம்ஐல SMA போடுங்க ப்ரோ. ஓகே ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 200 DMA தான் அதோட சப்போர்ட்டு, சரியா? லாங் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா 200 DMA சொல்லலாம். நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போல்லாம் 200 DMAக்கு கீழே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதோ அப்போ பீரிஷாக மாறிடும். லாஸ்ட்டாக பாருங்கள் எப்போ கடைசியாக கீழே போச்சுன்னு. லாஸ்ட்டாக கீழே போனதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ தான் அந்த பீரிஷ்னஸ் வரும். அது வரைக்கும் வந்து அது புல்லிஷாக தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதான் மேஜராக ஃபாலோ பண்ணுறது ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணணும். ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க தெரில, ஹையர் ஹை ஹையர் லோ குழப்பமாக இருக்கிறவங்க தான் இந்த இண்டிகேட்டர்ஸு அது எல்லாமே யூஸ் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நியூஸ் ஃப்ளோ தான் மார்க்கெட்டில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறதுனால நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நியூஸையும் வந்து காதில் வாங்கி போட்டுங்க. ஏன்னா பட்ஜெட் முடிகிற வரைக்கும் எந்த நியூஸ் எப்படி வரும்ன்றது தெரியாது. பட் ஜென்ரலாக ப்ரைஸை ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் காசியஸாக ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிங்க. இல்லைனா வந்து ஜஸ்ட் ஸ்டே அவேன்றது தான்
எல்லாருக்கும் கொடுக்குற நம்ம அட்வைஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன எப்படி போகுது அப்படின்றது. அதுவும் இல்லாமல் இந்த வீக்கெண்டு முடியும் போது மண்டே வேறு எக்ஸ்டெண்டட் ஹாலிடேவாக வருது, நிறைய பேர் நோட் பண்ணோம். 27th எக்ஸ்பைரினா 26th வந்து ரிப்பப்ளிக் டேவை பொறுத்து ஹாலிடே வருது. ஸோ அதனால ஒரு பெரிய கேப் இருக்கும். அதனாலையும் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து அப்டேட் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான பதிலாம் நம்ம ராஜா ப்ரோ எக்ஸ்ட்ராக்டாக சொல்லியிருந்தாரு. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கான பதிலெல்லாம் பார்ப்போம். ஸோ விஷ் யூ ஆல் குட் லக். சைனிங் ஆஃப் தாமோதரன், ராஜா அண்ட் சேது ப்ரோ.